அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியாவின் நிலவு மனிதர், மங்களயான் நாயகன், பத்மஸ்ரீ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் பிறந்தநாள் இன்று. மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் அரிய தகவல்களுடன் இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஜூலை 2, 1958 கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா கோதாவரி கிராமத்தில் திரு மயில்சாமி ஆசிரியருக்கும் திருமதி பால சரஸ்வதி அம்மையாருக்கும் பிறந்தார். 11ஆம் வகுப்பு வரை தனது அடிப்படை கல்வியை தாய்மொழியாம் தமிழில் அரசாங்க பள்ளியிலே படித்தார். புதுமுக வகுப்பை பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியிலும், பொறியியல் இளநிலை பட்டப்படிப்பை அரசு தொழில்நுட்ப கல்லூரி, பொறியியல் முதுநிலை பட்டப்படிப்பை பூசாகோ தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பொறியியல் முனைவர் பட்டத்தை அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலும் பெற்று முழுக்க தமிழகத்திலேயே தனது கல்வியை படித்து முடித்தார் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தில் ஒரு அடிமட்ட அறிவியல் ஆய்வாளராக சேர்ந்து உழைப்பாலும் கண்டுபிடிப்புகளாலும் படிப்படியாக உயர்ந்து இன்று இந்திய விண்வெளி ஆய்வின் ஒரு முக்கிய அறிவியலாளராக தனது பெயரை பதித்துள்ளார். 8 இந்திய தேசிய செயற்கைக்கோள்களின் செயல் திட்ட இயக்குநராக சிறப்பாக பணியாற்றியதன் பின் 2004இல் இந்தியாவின் முதல் நிலவுக்கலன் திட்டத்தின் இயக்குநராக உயர்ந்தார். கிட்டத்தட்ட 3000 இந்திய மற்றும் சர்வதேச அறிவியலாளர்களை தலைமை தாங்கி நிலவில் நீர் கண்டுபிடித்தது ஒரு வரலாற்று நிகழ்வு. சந்திரயான் 1 திட்டத்தின் வெற்றிக்கு பின் இந்தியாவின் முதல் நுண்ணிலை தொலையுணர்வு செயற்கைக்கோள் உட்பட அனைத்து தொலையுணர்வு செயற்கைக்கோள்கள், இந்தியாவின் முதல் செவ்வாய் பயண செயற்கைக்கோள்கள், இந்தியாவின் 2வது நிலவு பயணம் போன்ற அறிவியல் செயற்கைக்கோள்களுடன் இந்திய கல்லூரி மாணவர்களின் செயற்கைக்கோள்கள் என பெரிய செயற்கைக்கோள் குழுமங்களின் தலைமை திட்ட இயக்குநராக 2010இல் உயர்ந்தார். இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் செயற்கைக்கோள் மையத்திற்கு இயக்குநராக 2015 ஏப்ரல் முதல் 2018 ஆகஸ்ட் வரை பணியாற்றினார். தற்போது தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் உப தலைவராக உள்ளார். தனது அறிவியல் பணிக்கு வெளியில் தாய்மொழி தமிழ் மீது பற்றும் தனியாத தாகமும் கொண்டவர். வளரும் அறிவியல் என்று தமிழில் வெளிவரும் அறிவியல் மாத இதழின் கௌரவ ஆசிரியர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை கொண்ட சிறந்த பேச்சாளர், கவிஞர், கட்டுரையாளர், மனிதநேயம் கொண்ட சிறந்த மனிதர். சனி ஞாயிறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஓய்வு நேரங்களில் முகநூலில் மூலம் இளைய சமுதாயத்திடம் தொடர்பு கொண்டு கணினி வாயிலாய் அறிவியல் பார்வை மற்றும் சமூக பணியுடன் தமிழ் ஆர்வத்தை ஊக்குவித்து வருகிறார். இந்திய நகரங்களின் பல தமிழ் சங்கங்களிலும் அமெரிக்க மற்றும் சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகளிலும் அறிவியல் தமிழில் சிறப்புரை ஆற்றியுள்ளார். கோவை செம்மொழி மாநாட்டில் 30 அறிவியலாளர்களை கொண்டு தலைமை தாங்கி நடத்திய அறிவியல் தமிழ் ஆய்வரங்கம் எல்லோராலும் பேசப்பட்ட ஒன்று. இவரது இளமை, கல்வி மற்றும் விண்வெளி ஆய்வு அனுபவங்களை கையருகே நிலா என்ற புத்தகமும், அரசு பள்ளி பாலல்ல அன்னை தமிழும் பாலல்ல என்ற இவரது கவிதையும் தமிழக பள்ளி மாணவர்களால் அதிகம் படிக்கப்படுகிறது. தமிழக பள்ளி இறுதி வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இவரது வாழ்க்கை குறிப்பும் அறிவியல் பணியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இதுவரை 50க்கும் மேற்பட்ட பரிசுகளை பெற்றுள்ளார். அவற்றில் சில பரிசுகளும் பட்டங்களும்: கர்ம வீரர் காமராசர் நினைவு விருது, 4 இந்திய விண்வெளி ஆய்வு விருதுகள், 5 முனைவர் பட்டங்கள், சந்திரயான் 1 திட்டத்திற்கான 3 சர்வதேச விருதுகள், ஆஸ்திரேலியா இந்தியா இன்ஸ்டியூட்டின் மேல்நிலை விருது, சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது, ஹரி ஓம் ஆக்ராம் பிரட் விக்ரம் சாராபாய் அறிவியல் ஆய்வு விருது, கர்நாடக மாநில அரசின் அறிவியலுக்கான விருது, HK பரோடியா தேசிய அறிவியல் விருது, தேசிய ஏரோநாட்டிக்கல் அறிவியல் தொழில்நுட்ப விருது, ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி அறிவியல் விருது, அமரா பாரதி தேசிய அறிவியல் விருது, தேசிய
தலைமையகத்தின் பஜாஜ் நினைவு விருது, கொங்கு சாதனையாளர் விருது, தமிழ் மாமணி, திருப்பூர் தமிழ் சங்கம், அறிவியல் அறிஞர் அண்ணா, கர்நாடக தமிழ் பேரவை, ஹூப்ளி டாக்டர் ராஜா சார் முத்தையா செட்டியார் பிறந்தநாள் நினைவு பரிசு 2012, சீபா ஆதித்தனார் இலக்கிய பரிசு 2013 போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இன்று உலகமே இஸ்ரோவை வியந்து பார்ப்பதற்கு காரணம் நம் பொள்ளாச்சியை சேர்ந்த விஞ்ஞானி அண்ணாதுரை மயில்சாமியால் தான் சாத்தியமாயிற்று. இவர் தலைமையில் அனுப்பப்பட்ட சந்திரயான் 1 விண்கலம்தான் சந்திரனில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடித்து உலகறிய செய்தது. இதனால் இந்திய விண்வெளித்துறை மீது அனைத்து நாடுகளின் பார்வையும் திரும்பியது. சந்திரயான் 1 என்ற விண்கலம் கடந்த 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி சிறிகரிகோட்டா இந்திய விண்வெளி தளத்திலிருந்து இஸ்ரோ சார்பில் ஏவப்பட்டது. இதற்கு திட்ட இயக்குநராக மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார். சந்திரயான் விண்கலம் நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டுபிடித்தது. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் உலகமே திரும்பி பார்த்தது. இதைத் தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ மீது உலகத்தின் பார்வை திரும்பியது. கடந்த 2003ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி மங்கள்யான் செயற்கைக்கோளும் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இந்த மங்கள்யான் செயற்கைக்கோளானது சந்திரயான் 2 திட்டத்துக்காக தயார் செய்த ஒரு செயற்கைக்கோளாகும். அந்த சந்திரயான் 2 திட்டம் செயல்படுத்த ரஷ்யாவுடன் சேர்ந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தம் சரிவர செயல்படுத்த முடியாமல் போனதால் அந்த சந்திரயான் 2 திட்டத்துக்காக தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோளை மங்கள்யான் என்ற திட்டத்துக்காக மாற்றி செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பி அதுவும் சாதனை படைத்தது. பல்வேறு நாடுகள், அதாவது நாசா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் பல முறை தோல்வியடைந்து அதன் பிறகுதான் செவ்வாய்க்கோளை அடைந்தன. ஆனால் இந்தியா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கோளை இந்த மங்கள்யான் சென்றடைந்தது என்பது நாம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் வியப்பளிக்கும் விஷயமாகும். கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி செவ்வாய்க்கோளின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக இந்த மங்கள்யான் சேர்ந்தது. முதல் முயற்சியிலே செவ்வாய்க்கு வெற்றிகரமாக செயற்கைக்கோளை அனுப்பிய முதலாவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. அதற்கு முக்கிய காரணமாக நமது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருந்தார். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஓய்வு நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றுவதும் அவர்களை ஊக்குவிப்பது போன்ற பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். அப்துல் கலாம் போலவே மாணவர்களுடன் நேரத்தை செலவிடுவதால் இவரை இளைய கலாம் என்று அழைக்கப்படுகிறார். தற்போது இளைஞர்களுக்கு வழிகாட்டும் வகையில் கையருகே நிலா என்னும் தலைப்பில் நமது தொடக்க நாட்கள், சந்திரயான் பணி ஆகியவை அடங்குவதற்கான நூல் ஒன்றை எழுதியுள்ளார். இந்தியாவின் முதல் செவ்வாய் பயணம் பற்றிய தொடர் கட்டுரை ஒன்றை தமிழ் நாளிதழான தினத்தந்தியில் கையருகே செவ்வாய் என்ற தலைப்பில் வாரந்தோறும் ஞாயிறன்று எழுதி வருகிறார். விடுமுறை நாட்களில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சென்று மாணவர்களோடு உரையாற்றி உத்வேகப்படுத்துகிறார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அன்னை தமிழில் பயிலும் மாணவர்களுக்காக வளமான எதிர்காலம் உண்டு என்பார். இதனையே அரசு பள்ளி பால் அல்ல, அன்னை தமிழும் பால் அல்ல, அறியாத மனம் பால் என்பேன் என தன் கவிதை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு சாதனைகள் செய்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் பயணம் மேன்மேலும் தொடர வேண்டும். அவர்களின் அரிய ஆலோசனை மற்றும் வழிகாட்டியின் மூலம் இஸ்ரோ பல்வேறு சாதனைகள் புரிய வாழ்த்துவோம். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.